செக்யூரிட்டி. இந்த வந்துட்டேன் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். அன்பு கம்பெனிக்கு வந்திருக்கானா? ஆமா சார். ஆனந்தி அக்கா கல்யாணத்துல இருந்து அன்பு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டானா? சார், ஆனந்தி இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்காங்க சார். ஆனந்தி வேலைக்கு வந்திருக்காளா? ஆமா சார். மித்ரா, நீ ஏன் ஆனந்தி ஊர்ல இருந்து வந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல? அது அவ ஊர்ல இருந்து வந்தது எனக்கே தெரியாது மகேஷ். அப்புறம் எப்படி நான் உன்கிட்ட சொல்றது? சரி, நீ உன் கேபினுக்கு போ. நான் போய் அன்பையும் ஆனந்தியும் பார்த்துட்டு வரேன். ஓகே மகேஷ். யோ, உன்னை யார் இப்ப அன்பு ஆனந்தி வந்திருக்கிறத சொல்ல சொன்னா? சாரி மேடம். ஆனந்தி, உன் பயம் எனக்கு புரியுது. ஆனா மகேஷ் சார் அப்படிலாம் நினைக்க மாட்டாரு. அவருக்கே நல்லா தெரியும். கண்டிப்பா உன் மனசை அவர் புரிஞ்சுப்பாரு. இல்ல அன்பு, எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. சரி, அப்படியே அவர் தப்பா நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இப்ப என்னோட ஒரே கவலை எல்லாம் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். அதை கண்டுபிடிக்கணும்னா மகேஷ் சார் சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் முடியும். நம்ம அந்த ரிசார்ட்டுக்கு போய் அங்க இருக்கிற சிசிடிவி வீடியோ ஃபுட்டேஜை கேட்கணும்னாலும் சரி, இல்ல கருணாகரனை விசாரிக்கணும்னாலும் சரி, மகேஷ் சாரோட சப்போர்ட் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. மகேஷ் சார் இல்ல, யாரு வந்தாலும் அந்த வீடியோவை வாங்க முடியாது அன்பு. என்ன ஆனந்தி சொல்ற? அன்னைக்கு ஒரு நாள் சல்மா காலேஜ் விஷயமா வெளியில போறோன்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டு அன்னைக்கு அந்த ரெசார்ட்டுக்கு போனோமே, அது இந்த வீடியோவை பத்தி கேக்குதே. அவங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்து கேட்டதுனால அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால மகேஷ் சார் வந்தாலும் அந்த வீடியோ கிடைக்காது அன்பு. ஆனந்தி,